ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்பிஎம்ஆர்எஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு திருவிளக்கு பூஜை செய்ய போகிறோம். ஆடி மாதம் வருகின்ற 5 வெள்ளியில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இதை செஞ்சால் நம்ம வீட்டில் மங்களகரமாக சுபிக்ஷமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு கொடுக்கும். பஞ்ச பாத்திரத்தை க்ளீன் பண்ணி, விளக்கு க்ளீன் பண்ணி, மஞ்சள் குங்குமம் வச்சு, நம்ம எந்த தட்டில் விளக்கு வைக்க போகிறோமோ குத்து விளக்கு, அதில் பச்சரிசி பரப்பிட்டு அதுக்கு பூ வச்சுட்டோம். விளக்குக்கு முன்னாடி மஞ்சளில் விநாயகர் பிடிச்சிட்டு அதுக்கு ஒரு பூ வச்சிடலாம். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், வளையல், பஞ்ச பாத்திர தண்ணி, ஊதுவத்தி ஸ்டாண்டு, குங்குமம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு நம்ம குங்குமம் எடுத்து வச்சுக்கலாம். பூ 108 போட்டு சொல்கிறதுக்காக பூ எடுத்து வச்சுக்கலாம். இது முப்பெருந்தேவிக்கும் உண்டான பூஜை, திருவிளக்கு பூஜை. அதாவது விளக்கில் அடியில் இருக்கிறவங்க சரஸ்வதி, நடுவு பாகத்தில் இருக்கிறவங்க மகாலட்சுமி, மேலே அந்த விளக்கு எரியுது இல்லையா, அங்கே துர்காதேவி வாசம் செய்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முப்பொரு தேவியான அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளும் சந்தோஷமாக இருக்கும். மனசுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும். மன திருப்தி ரொம்ப இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள். 5 வாரம் முடிஞ்சிச்சே ஆடி வெள்ளி அப்படின்னு நினைக்காதீங்க. வரலட்சுமி விரதம் வருது. அப்போ வரலட்சுமி விரதம் அன்றைக்கி செஞ்சாலும் ரொம்ப விசேஷம்தான். நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை தரும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு 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 மன நிறைவே தரும். அதுக்காக தான் நம்ம நம்ம திருப்தி நம்மக்கிட்ட தான் இருக்குது. இது செய்யும்போது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா நிச்சயம் இது செஞ்சு பாருங்கள். வாய்ப்பு இருக்குது, எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு. கோயிலில் தான் நான் இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தேன். கோயிலுக்கு போனால் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுது. குழந்தைங்களாம் சஃபர் ஆகிடுறாங்க. ஃபேமிலியிலே ஏதாவது ஒரு நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அதனால் நான் வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ஆள்காட்டி விரலும் நம்ம மோதிர விரலும் வச்சு குங்குமம் அர்ச்சனை 108 முறை பண்ணுங்க. இது பண்ணும்போது நமக்கு தெரிஞ்ச சோஸ்திரங்களை பாடலாம், படிக்கலாம். நான் லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் செஞ்சேன். உங்களுக்கு எந்த பாட்டு பாட தெரியுமோ, அம்மனோட பாட்டு, மகாலட்சுமிது, சரஸ்வதி, துர்காதேவிது, அந்த மாதிரி நீங்கள் பாடி நீங்கள் பூஜையை நிறைவு செய்யலாம். நம்ம எல்லாமே பாட்டு பாடி முடிச்சுட்டு, அந்த போற்றி முடிச்சுட்டு, விநாயகரெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டாக நம்ம வீட்டில் நான் மிளகு பொங்கல் பாயாசம் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நெய்வேத்தியம் செஞ்சு நீங்கள் கடைசியில் அதை வச்சு தீபாராதனை பண்ணி ஊதுவத்தி காட்டிட்டு சாம்பிராணிலாம் போட்டுட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு இருக்கும். நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பூஜை செய்யும்போது நீங்கள் சுக்கர உரையில் நைட்டு இரவு 8 மணிக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது.